கேள்வியோட ஸ்டார்ட் பண்ண போறது இல்ல. நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. நேர பிரகடனம் தான், டிக்ளரேஷன் தான். நீங்க நல்லா இருக்கீங்க, நானும் நல்லா இருக்கேன். உலக படைச்சவர் நம்மோட அப்பா, நமக்கு என்ன குறை? அவரை நம்பி சார்ந்திருந்தா மட்டும் போதும். மனிதர்கள் தங்கள் இருதயங்களில் தங்கள் போக்கை திட்டமிடுகிறார்கள், ஆனால் கர்த்தரோ அவர்களுடைய நடைகளை நிலைநிறுத்துகிறார். இதுதான் இந்த அத்தியாயத்தோட எபிசோடோட முன்னணி லீட். நீதிமொழிகள் 16:9 In their hearts, humans plan their course, but the Lord establishes their steps. இந்த வரிகளை விளக்க நான் ஒரு புதிர் போடுறேன், நீங்க யோசிச்சு பதில் சொல்லுங்க. ஒரு மனுஷன் விதைச்சான், ஒரு மனுஷன் தண்ணீர் ஊத்தினான், ஒரு அழகான முளை வந்தது. விதைச்சவன் சொன்னா எனக்கு தான் இந்த கிரெடிட், நான் தானே விதைச்சேன் அப்படின்னு. தண்ணி ஊத்தினவன் சொன்னா இல்ல எனக்கு தான் கிரெடிட், நான் பார்த்து தண்ணி ஊத்தினேன் அப்படின்னு. நீங்க யாருக்கு கிரெடிட் கொடுப்பீங்க? விதைச்சவனுக்கா, தண்ணி ஊத்தினவனுக்கா? என்னோட ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல 40% பேர் விதைச்சவனுக்குன்னு சொல்லுவாங்க, 40% பேர் தண்ணீர் ஊத்தினவனுக்குன்னு சொல்லுவாங்க, 20% பேர் 2 பேருக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த 3 குழுல எந்த குழு? சரியான விட அந்த 3ம் இல்ல. அவங்க கையில எடுத்த அந்த விதைக்குள்ள உயிர் இருந்ததால தானே அது முளைச்சது, வளர முடிஞ்சிச்சு. அப்போ முளைச்சதுக்கும் வளர்றதுக்கும் கிரெடிட் அதுக்குள்ள உயிர் வச்ச படைச்சவருக்கு தானே போகணும். என்னோட 26 ஆண்டுகள் ஆசிரியர் பயிற்சியிலேயோ மாணவர்கள் பயிற்சியிலேயோ இந்த கேள்விக்கு சரியான பதிலை யாருமே சொன்னதே இல்லை. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். பைபிள்ல 1 கொரிந்தியர் 3:7-8 இவ்வளவு அழகா சொல்லுது. So neither he who plants nor he who waters is anything, but only God who gives the growth. ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ், நல்ல காரியம் கெட்ட காரியம் எது செஞ்சாலும் ஜெபம் பண்றோம். ஏன்? கடவுள்கிட்ட நம்ம சொல்றோம், கடவுளே விதைக்கிற எனக்கும் பெருமை இல்ல, நீர் பாய்ச்சுற அவனுக்கும் பெருமை இல்ல, விளைய செய்யற உங்களுக்கு தான் எல்லா பெருமையும் அப்படின்னு. நான் படிக்கிறதுனாலயும் இல்ல, ரொம்ப கடினமா உழைக்கிறதுனாலயும் இல்ல, என் பணத்தினாலையும் இல்ல, அழகுனாலையும் இல்ல, அறிவுனாலையும் இல்ல, உங்க கிரேஸ், உங்க கிருபை அப்படின்னு. மனிதர்கள் தங்கள் இருதயங்களில் தங்கள் போக்கை திட்டமிடுகிறார்கள், ஆனால் கர்த்தரோ அவர்களுடைய நடைகளை நிலைநிறுத்துகிறார். இந்த வரிகளோட விளக்கம் தெளிவா இருக்கா? அதே அர்த்தத்துல இன்னொரு அழகான வரிகள் பாருங்க. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31. The horse is made ready for the day of battle, but the victory belongs to the Lord. ஒரு சிலர் எல்லாம் என் கையில, என் தோல் மேலன்னு பாரத்தை சுமப்பாங்க. கடவுள்கிட்ட வந்து குறையெல்லாம் கொட்டிட்டு போகும்போது மறந்துடாம பத்திரமா எல்லாத்தையும் வாரி எடுத்துட்டு தங்க தோல் மேல போட்டுட்டு போயிருவாங்க. எல்லாத்தையும் வாரி எடுத்து அவங்களோட தோல் மேல போட்டுட்டு என்ன செய்ய போறேன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு போவாங்க. உங்களால இயன்றதை செய்யுங்க, கடவுள் மீதிய செய்வார். டூ யோர் பெஸ்ட், God will do the rest அப்படின்னு யாரும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல. பாவம். மலை அளவில்ல, கடுகு விதை அளவு நம்பிக்கை வச்சா போதும்னு சொல்றாரு கடவுள் அவர் அற்புதம் செய்யறதுக்கு. அப்பா கையை நீட்டி தன் குழந்தைகிட்ட குதின்னு சொன்னா சில குழந்தைகள் ஒரு நொடி கூட யோசிக்காம குதிச்சுடுவாங்க. பாத்திருக்கீங்களா? என்ன ஒரு உறவுல அப்பாக்கும் குழந்தைக்கும். அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷம், குழந்தைக்கும் கொண்டாட்டம். சில குழந்தைங்க சில மணி துளிகள் யோசிப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் ஜாக்கிரதையா குதிப்பாங்க. இன்னும் ஒரு சில குழந்தைங்க இருக்காங்க, குதிக்க சொன்னா அப்பாவை பார்த்து அழ ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு சில குழந்தைங்களுக்கு கோபமே வந்துடும். என்ன முட்டாள்தனமான விளையாட்டு இது, நான் வரலப்பா இந்த விளையாட்டுக்கு அப்படின்னு அந்த பிஞ்சு மனசுக்குள்ள நினைக்குமோ என்னவோ. கடவுளும் இந்த நம்பிக்கைங்கிற விளையாட்ட நம்மோட விளையாடி பாக்குறாரு. எந்த விதமான குழந்தை நம்ம செய்யற தேர்வுகளால தான் நம்ம வாழ்க்கை கட்டப்படுது. வானத்துல இருந்து பொழியிற மழை கூட நம்ம நீட்டுற பாத்திரத்தோட அளவைதான் நிறைக்கும். கைய நீட்டுறது யாருன்னு புரிஞ்சுக்கிட்ட பின்னாடி குதிக்கணுமா வேண்டாமான்னு நம்ம தான் தீர்மானிக்கணும். Faith without action is dead.
பைபிள்ல ஜேம்ஸ் 2:14 சொல்லுது, கிரியை இல்லா விசுவாசம் செத்த விசுவாசம். சில நேரம் நம்ம நம்பிக்கை அவ்வளவு உறுதியா இல்லையேன்னு நம்ம மனசு நம்மளை குத்தப்படுத்தும். அப்போ அதையே ஒரு பிரார்த்தனையா மாத்திரலாம். எதிர்மறை சிந்தனையாளர்களுக்கு சொல்றேன், நெகட்டிவ் திங்கர்ஸ்க்கு, எதிர்மறையாவே சிந்தனை பண்றேனேன்னு அதே ஒரு வியாதியா வருத்தமா மாத்திடாம பிரார்த்தனையா மாத்திக்கோங்க. பைபிள்ல மார்க் சாப்டர் 9:21-24 ஒரு ஈவில் ஸ்பிரிட், தீய ஆவி பிடிச்ச ஒரு மகனுடைய அப்பா தன் மகனை குணமாக்கும்படி இயேசு கிட்ட வராரு. அப்போ இயேசு அந்த தகப்பன் கிட்ட கேட்கிறாரு, இவனுக்கு இது உண்டாகி எவ்வளோ காலம் இருக்கும் அப்படின்னு. அதுக்கு அந்த அப்பா சொல்றாரு, சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் இருக்கா கடவுளே, அவனை கொல்றதுக்காக அந்த தீய ஆவி அநேக தரம் தீயிலையும் தண்ணியிலையும் தள்ளி விட்டுருக்கு. நீங்க ஏதாவது செய்யக்கூடுமானா எங்க மேல மனசிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேணும் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு இயேசு சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பிள்ளையோட அப்பா நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் சொல்றான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான் அப்படின்னு அங்க எழுதப்பட்டிருக்கு. என்ன ஒரு நெகிழ்ச்சியான விண்ணப்பம். கடவுளுக்கு தெரியாதா நம்மளோட பலகீனங்கள், உதவியின்மை, நம்மோட வலி? உண்மையா தெரியும், அவருக்கு மட்டும்தான் தெரியும். எப்படிப்பட்ட குழந்தையா இருக்க விரும்புறோம் அதையும் அவரோட துணையோட ஹெல்ப்போட மாத்தலாம். ஒரு அம்மா சுமக்க முடியாத சுமையை தூக்கிட்டு ஒரு கடினமான பாதை வழியா போயிட்டு இருந்தாங்களாம். அந்த பாதை வழியா வந்த ஒரு நல்லவர் தன்னோட வண்டியை நிறுத்தி அந்த அம்மாவை உள்ள ஏத்தினாராம். ஏறின அம்மா மூட்டையை இன்னும் தோல்லையே சுமந்துட்டு சொல்லுச்சான், என்னதான் புண்ணியத்துக்கு ஏத்துனீங்க, இடம் கொடுத்தீங்க, என் மூட்டையோட பலு என் மேலேயே இருக்கட்டும் அப்படின்னு. ஆளை சுமக்கிற வண்டிக்கு மூட்டையை சுமக்கிறது ஏமாத்திரம். இப்படிப்பட்டவங்க யார் இருக்காங்கன்னு நம்மளை சுத்தி பார்க்க வேண்டாம், நம்மளே பல நேரம் இப்படிதான் இருக்கும். இனிமே இப்படி ப்ரேயர் பண்ணலாமா? உங்களை முழுசா நம்பி நீங்க சொன்ன உடனே குதின்னு சொன்ன உடனே குதிக்கிற குழந்தைகளா எங்களெல்லாம் மாத்துங்க அப்படின்னு நம்ம ப்ரேயர் பண்ணலாம். அவரால் மட்டும்தான் நம்மளை மாற்ற முடியும். நாம இவ்வளோ நேரம் தியானிச்சதை ஒரே வரியில சொல்றதா இருந்தா, கடவுள் இல்லாம என்னால எதையும் செய்ய முடியாது, நான் இல்லாம கடவுளும் எதையும் செய்ய மாட்டார். Without God I can't do anything and without me God will not do anything. ஒரு அழகான அர்த்தமுள்ள பாடல் கேட்கலாமா? எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே, எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே, எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். சோராது ஜபித்திட ஜபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டுவும் பாதம் வந்தேன். எந்தன் ஜப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே, எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கின்றேன் நாதா, எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே, எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவே காத்திருப்பேன், கண்ணீரின் ஜெப
துணையாகும் நீரே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உமை நான் நாடி வந்தேன். இறைவனுக்காக இறைவனோடு, கடவுளின் குழந்தைகளுக்காக கடவுளின் குழந்தைகளோடு, உங்கள் ட்ரீசா சேவியர் என்றும் அன்போடு. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம், சேர்ந்தே பயணிக்கலாம். ஹலோ ஜிசி, எப்படி